எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கறது, நமக்காக இயேசுவை கைவிட்டார். நமக்காக பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையிலே கைவிட்டார். சங்கீதம் 22:1 அப்படி சொல்லியிருக்குது பாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கூடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இதில் உள்ள வார்த்தையை கவனிங்க. இயேசுவை பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே கைவிட்டார். ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது அவருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. அவர் பேசுறாரு, கதறி சொல்லும் வார்த்தைகளை பிதாவாகிய தேவன் கேட்கல. இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு? தூரமா இல்ல, பக்கத்தில் இருந்தாரு. அவருக்குள்ளாகவே பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இருந்தார்கள். 2 பேரும் ஒன்றாகத்தான் செயல்படுகிறார்கள். இப்ப எப்படி இருக்கிறாரு? தூரமா இருக்கிறார் அப்படின்னு போட்டிருந்தது. கூப்பிடும்போது உத்தரவு கொடுக்கவில்லை. இயேசு கூப்பிடுறாரு, ஆனா உத்தரவு கொடுக்கல. எந்த ரிப்ளையும் பிதாவிடத்திலிருந்து வரமாட்டது. இதனால இயேசுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு அமைதல் இல்லை. ஒரு அமைதி, இருதயத்தில் ஒரு அமைதி இல்லாம இருக்கு. யாருக்கு? இயேசுவுக்கு. எப்பவும் கல்வாரி சிலுவையில் 27:46 எப்படி போட்டிருக்கு பாருங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதம் 22 தாவீது எழுதுறாரு. எழுதும்போது சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வார்த்தை. இது ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றது. அவர் சொன்னது எப்ப நிறைவேறுது அப்படின்னு சொன்னா, கல்வாரி சிலுவையில இயேசு அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். இது ஏதோ ஆக்சிடென்டா நடந்தது இல்ல. இயேசுவை சிலுவையில் அடிச்ச உடனே அவர் பேசின வசனம் கிடையாது. இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அதுதான் கல்வாரி சிலுவையில் நடக்குது பாருங்க. இயேசுடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்கல. இப்போ மட்டும்தான் கேட்கல. எங்க? கல்வாரி சிலுவையில் மட்டும்தான் கேட்கல பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுடைய ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படும். இதுவரை அவருடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருந்ததே கிடையாது. லாசரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அவர் உயிரோட எழுப்புறாரு. 4 நாள் ஆயிருச்சு அந்த ஆளு செத்து. லாசரு செத்து 4 நாள் ஆயிருச்சு. அவரை உயிரோட எழுப்புறாரு. எழுப்பும்போது யோவான் 11:41 அப்படி சொல்றாரு பாருங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபமே எப்படி இருக்குது பாருங்க. நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்து சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். நான் என்ன பேசுறேனோ கேட்கிறீர். நான் எப்பவும் கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிறீர். நான் எப்போ விண்ணப்பம் பண்ணாலும் அதற்கு நீர் செவி கொடுக்கிறீர், பதிலை அருளுகிறீர் அப்படிங்கிறது இயேசுடைய வழக்கமாகவே இருக்குது பாருங்க. சொல்றாரு, ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். என்னை சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. இப்ப லாசரு உயிரோட எழுப்ப போறேன், இவங்களும் இதை அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இவர்கள் விசுவாசிக்கும்படியாக இதை சொல்றாரு. இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் யோவான் 16:24 சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நான் கேட்டா மட்டும் கிடைக்காது, என்னுடைய நாமத்துல நீங்க கேட்டாலும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்பவும் பாருங்க, நம்ம ஜெபம் எப்படி பண்றோம்? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபம் இல்லைன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆனா பாருங்க, இயேசுவுக்கே ஒரே ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை. பூமியில் அவர் இருக்கும்போது இயேசுவுக்கே, தேவனுடைய குமாரனுக்கே, கிறிஸ்துவின் 2ஆம் நபருக்கு, உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த தேவனுக்கே ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை. அது எப்போன்னா, கல்வாரி சிலுவையில இயேசு கதறி சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவம் எல்லாம் யார் மேல இருக்குது? இயேசுவின் மேல இருக்குது. நமக்கு மேல வர வேண்டிய கோபாக்கினை இயேசுவின் மேல இருக்குது. தேவனுடைய அக்கினி இயேசுவின் மேல் இப்பொழுது பச்சை எறிந்து கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் இருள் உண்டாயிருச்சு. இப்படிப்பட்ட அக்னியில இருக்கிறார் இயேசு. இப்போ ப்ரே பண்றாரு, பிரேயருக்கு பதில் இல்லை. இந்த ஒரு ஜெபம் தான் பைபிள்ல நீங்க பார்க்க முடியும். இயேசுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தது பாருங்க. நமக்காக இயேசு பிதாவினிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார், ரொம்ப தூரம் போயிட்டார். இதனால் நமக்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா, இப்ரேயர் 13:5 சொல்றாரு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிதாவாகிய தேவன் இப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதுக்கு எது ஆதாரம்? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அவர் என்ன கைவிட மாட்டாருங்கிறதுக்கு. நமக்காக நம்மை கைப்பிடிக்கும்படியாக இயேசுவை ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே கைவிட்டார். இதை தவிர பெரிய ஆதாரம் எனக்கு இல்லை, பைபிள்ல இல்லை. இயேசுவை கைவிட்டது உண்மையானால் நம்மை கை விடுவதில்லை என்பதும் உண்மை. இயேசுவை விட்டு தேவன் விலகினது உண்மையானால் நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை என்பதும் உண்மை. பாருங்க, நம்முடைய ஜெபத்துக்கு எப்பவும் பதில் இருக்குது. சொல்றாரு சங்கீதம் 34:15 அப்படி சொல்லி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா? நீதிமான்னா நம்மளதான் சொல்றாரு. இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் நீதிமன்கள். அவங்கள தான் சொல்லியிருக்குது பாருங்க. நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? நோக்கமா இருக்கிறாருன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. His ears are attentive to our word. நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து அதை பதில் செய்யும்படிக்கு அவருடைய செவிகள் எல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு திறந்திருக்கிறது. இதெல்லாம் எதனால சாத்தியமாச்சு?
இயேசுவினால், இயேசு கல்வாரி சிலுவையினால் கைவிடப்பட்டதினால், அந்த சிலுவையில் அவர் இந்த காரியங்கள் எல்லாம் அனுபவித்ததினால தேவனால் கைவிடப்படுகிறார். நம்மை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவருடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை, நம்முடைய ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதில் இருக்கிறது. இயேசுவின் மூலமாக அவருடைய நாமத்தில் நம்ம கேட்கும்போது எப்பொழுதும் பதில் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் கைவிட்டீர். கல்வாரி சிலுவையிலே எங்களை ஆண்டவரே நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. இயேசுடைய ஜெபம் சிலுவையிலே கேட்கப்படவில்லை. ஆனால் கர்த்தாவே, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய எங்களுக்கு எங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படுகிறது. கர்த்தாவே, எங்களுடைய வார்த்தைகளுக்கு உடைய செவி திறந்திருக்கிறது. எங்கள் மேல் நீர் நோக்கமாகவே இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளாகவே இருந்து காரியங்களை நடப்பிக்கிறீர். கர்த்தாவே, இவையெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, தெரிந்து கொள்ளும்படிக்கு, புரிந்து கொள்ளும்படிக்கு, மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்கு ஆவியானவர் உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்திலே தைரியமாய் இயேசுவின் நாமத்தினாலே கெட்டி சேர உதவி செய்யும். கர்த்தாவே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.